பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதலை தலைமையிலேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுகடி அடைந்த தன்னடியவர் கடிமை செய்வாம் தொல்லையும் பிறவி சூடும் தடை நீக்கி அல்லலது ஆனந்தம் மாற்றியதே எல்லை மதுவா நெறியடிக்கும் அளவுகோர் திருவாசகம் எனும் தேன் கைலாயபுரம் மலையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பைவாய்மை கண்டாம் சுந்தரி கூர்மி ஞானவாகி உயிராலும் பொழித்துதுவாடுதுறை வாழ்குரு நமச்சிவாயேவன் கைலாதி மரபுடையோர் திருமரபு இதழைகமாதோம் கற்குஞ்சரக்கந்து நன்னிக்கரை ஞானம் கற்கும் சரக்கந்துகான் துஷ்டம் பலம் இல்லாமல் ஆடவெல்லாம் ஒருவருடன் முன்னின்று செய்ய அற்புதமான மார்கழி திங்கள் திருவம்பாவை திருப்பள்ளி அடித்து சிறப்பு சொற்பொழிவானது மகான் ஸ்ரீ உலகத்தூர் சுவாமிகள் திருமணத்திலே ஆண்டுதோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் 66வது ஆண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டில் மார்கழி திங்கள் 2வது நாளான இன்று உலகத்தூர் சுவாமியுடைய குருவர்களாலும் மணிவாசக பெருமானுடைய குருவர்களாலும் நாம் மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை அற்புதமான அந்த பாடலை 2ஆம் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல்லாம் பேசும்போது எப்போது போதார் அமணிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடமீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதர் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று அற்புதமான இந்த பாடல். பெண்ணடியார்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டே வருகின்ற காட்சி. நேற்றைய பாடலிலே முதல் பாடலாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் என்று இந்த முதல் பாடல் இறைவனுடைய பெருமை, அவன் ஆதியும் அது முதலும் முடிவும் இல்லாத அந்த பெருமானை 2ஆம் நாளாக இன்றும் அந்த பெண்ணடியார்கள் ஒருவரை அடுத்த வீட்டிற்கு சென்று அவளை எழுப்புகின்றார். என்ன தூங்கிக்கிட்டு இருக்கிறார். எனவே இந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்த அந்த பாவை போன்ற பெண்ணே, நாங்கள் உரையாடும் பொழுது நாம் எப்பொழுதெல்லாம் உரையாடுகிறோமோ இப்பெல்லாம் இரவும் பகலும் என்னுடைய பற்றெல்லாம் அந்த மேலான இறைவன் மீதுதான் என்று அந்த கடவுள் அந்த ஒருவனுக்கே என்னுடைய பாசம் என்று கூறியவள் எப்போது இந்த மலர் படுக்கைகளிலே படுத்துக்கொண்டு அதற்குமே பற்று வைத்தாய். நமக்கு உறக்கம் விழிக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும். எனவே இப்போது இந்த மலர் படுக்கையிலே அது எழாது படுத்திருக்கின்றாய் என்று அவள் ஒருவள் வம்பு பேசுகிறார். இன்னொருத்தி சொல்கிறா, சீச்சி பெண்களே, உங்களுடைய வாக்கு இப்பொழுது இந்த எள்ளி நகையாடுகின்ற காலம் இதுவல்ல, இப்போது இப்படித்தான் பேச வேண்டுமா என்று விளையாட்டுக்காக அந்த கேலி உரைகளை பேசுகின்ற காலம் இதுவல்லவோ இதுவா என்று அவள் சொல்லுகிறார். எனவே தேவர்களுடைய வழிபாடுகளை எல்லாம் அந்த கண்டு நாணமடையும் செந்தாமரை போன்ற திருவடிகளை நமக்கு எளிமையாக தந்தருளுகின்ற அந்த பெருமானுடைய அருளை இந்த நிலவுகளுக்கு எழுந்தருளி வந்த அந்த ஞானாசிரியனாக வந்த பெருமானை தில்லையம்பதியிலே திருச்சிற்றம்பலத்தில் அந்த ஆனந்த நடனம் புரிகின்ற பெருமான் செல்வமும் அதிகாரமும் உள்ள இறைவன் மாட்டு அந்த அருளை பெறுகின்ற அன்புரிமை உள்ளவர்கள் யாவர் யாம் என்று எத்தகையோ என்று இந்த பெண்ணடியார்கள் கூறுவதாக மாணிக்க வாசக பெருமான் அருளுகின்ற அற்புதமான பாடல். இந்த பாசம் ஒன்று அது எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பாசம்தான் ஆன்மாவிற்கு இடையூறு. எதற்கு இடையூறு? இறைவனோடு சேர்வதற்கு அந்த நடுவிலே இருக்கின்ற அந்த தலை என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும். எனவே பாசம் என்ற ஒன்று, பதி என்ற இறைவன் நமக்கு
பசுவாகிய உயிர் பாசம் முப்பொருள் உண்மை என்றே சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு அருமையான பொருள் உண்டு. பதியாக இறைவனுக்கு எந்த அழுக்கும் இல்லை, அது அழுக்கில்லாத பொருள், தூய்மையான பொருள், அதை செம்பொன் என்று கூறுவார்கள். நாம் செம்பு போல இருக்கின்றோம், அழுக்கோடு கூடியிருக்கின்ற ஆன்மா. இப்போ செம்பில் இருக்கின்ற களிம்பு என்னைக்காவது நீங்குமானா என்னைக்குமே நீங்காது. செம்பில் இருக்கிற களிம்பு என்ன செய்யலாம், என்ன செய்தால் களிம்பு நீங்கும்? புளி போட்டு விளக்குனா களிம்பு நீங்காது. களிம்பு அப்போ மட்டும் விலகி கொடுக்கும். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அது எங்கேருந்து வந்தது. எனவே அப்போ நாள்தோறும் புளி போடணும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது எப்போ சார், என்னைக்குமா போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம என்னைக்கு எனக்கு நேரம் பத்தலையே. அப்போ அதை களிம்பு பர்மனெண்ட்டாக நீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது என்ன வழி அப்படின்னா, அந்த தங்கத்தில் போய் செம்பை கலந்துடுறது. இதான் வேலை. தங்கத்தில் செம்பை கலந்து விட்டுட்டா உங்களுக்கு அதுக்கு பிறகு களிம்பு ஏறுறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது. இப்போ கூட நகை செய்கிறவங்க பியூர் கோல்டில் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செம்பு கலந்து தான் செய்தாங்க. அப்போ பெருமானுடைய அருளிலே இந்த ஆன்மா சென்று கலந்து விட்டால் அதுக்கு மேலே அது களிம்பு ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அருளாளர்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதனால தான் பெரிய புராணத்தை ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா, இந்த செம்பை கொண்டு போய் களிம்பு, அந்த செம்பை தங்கத்திலே சேர்த்தது தான் நாயன்மாருடைய வரலாறு. இப்போ தங்கமாக பெருமான், செம்பாக நாம், இதில் களிம்பு தான் பாசம். இந்த இந்த பாசம் பலவிதமாக இருக்கும். நமக்கு உலகியல் நிலைகள்லேயும் அது நமக்கு அதுதான் ஒரு காலத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கும். பாசம் இல்லாமல் இருந்துட்டால் ஆன்மா தனித்து இருக்க முடியாது. ஆன்மாவுக்கு ஒன்று இந்த பக்கம் பாசம் துணையாக இருக்கும், இல்லைன்னா பெருமான் திருவருள் இறைவன் துணையாக இருப்பான். பக்குவம் அடைந்த நிலையிலே திருவருள் துணையாக இருந்து நமக்கு காத்தருள். நேற்று கூட ஆசிரியரையா சொல்லும் பொழுது சிவாய நம என்ற 5 எழுத்திலே அந்த மகாரம் மலம், அதுதான் நமக்கு பாசம். அந்த மலம்தான், இந்த பாசம்தான் நமக்கு ஒரு காலத்தில் துணையாக இருக்கும். பிறகு அது பக்குவம் அடைந்து இறைவனுடைய அருளால் இந்த கருவிகரணங்களெல்லாம் கூட்டப்பெற்று வந்த நல்ல இந்த பிறவியிலே இறைவனை பாடி புகழ்ந்து துதித்து அவனுடைய நாமத்தை சொல்லி 5 எழுத்து மந்திரத்தை அன்போடு துதித்து பக்குவம் பெறுகின்ற காலத்திலே மலம் அடங்கி இறையருளிலே ஆன்மா கிடைக்கும். இந்த முத்தி இன்பம் என்று சீவன் முத்தர்கள் என்று இந்த உலகத்திலேயே வாழுகின்ற காலத்திலேயே இந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு சீவன் முத்தர்கள். இப்போ பிறகு இறந்த பிறகு செல்கின்ற இடம் அது இறைவனுடைய திருவடி. இப்போ இருக்கின்ற காலத்திலே அனுபவிப்பது எப்படி, இதுதான் நமக்கு மாணிக்க வாசகர் காட்டுகின்ற ஒரு நிலை. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் என்று எப்போ பார்த்தாலும் நேற்று கூட நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நாம் பேசும்போதும் இறைவனை பற்றி பெருமையாக பேசுவோம். ஆனால் காலையில் 15 நிமிஷம் லேட்டாக எக்ஸ்ட்ரா தூங்கியாச்சு. 4 மணிக்கு எழுந்திருந்தால் சரியாக இருக்குது. 4:15 ஆச்சு. அது பின்னாடி ஓடி அறந்தார். அந்த கொஞ்ச நேரம் தூக்கம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கலாமா அப்படின்னு அந்த காலை நேரம் தூக்கம் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கு. குழந்தைகள் நேற்று வந்தாங்க, இன்றைக்கி வாங்கப்பான்னா எல்லாம் அப்புறம் வரோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டோம், அவர் வந்தால் நான் வரேங்கிறாரு. அப்படி இந்த தொடர்பு ஒன்றுக்கொன்று ஏன் இப்போ ஒருத்தராக தனியாக செய்ய முடியாது, எதற்கு திருக்கூட்டமாக ஒரு அமைப்பாக வேணுமா அப்படின்னா ஒருவர் தனியாக செய்ய முடியாது. ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க, 3ஆவது நாள் யாருன்னா சப்போர்ட் தேவைப்படும். அதனால தான் ஒரு குழுவாக இருந்து செயல்படுதல். இறைவன் அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறான். குடும்பம் என்பதும் அப்படித்தான். ஒரு ஆள் குடும்பமாக இருந்து ஒரே ஒரு ஆள் ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னா ஒரு வேலையும் செய்யாது. நமக்குன்னு அவங்க சமைக்கவும் மாட்டாங்க. அதுக்கு பிறகு ஒட்டிக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு ஆயிடும். அதனால் இறைவன் ஒரு கமிட்மெண்ட் சமைக்க நமக்கு உள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி ஒரு ஆன்மாவோடு இன்னொரு ஆன்மாவை தொடர்புபடுத்தி அது வினை காரியங்களை அடிப்படையாக வைத்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இறைவன் செய்கிற அந்த பிறப்பு வாழ்க்கை என்பது இதை புரிந்து கொண்டால் ஞானியாகிறாங்க. அவ்வளோதான். இதை புரிவதற்கு தான் கடினம்.
எவ்வளவு தூரம் அந்த இந்த அகத்தியர்னு ஒரு திரைப்படம் வந்து அதில் வந்து ஒரு காட்சி வரும். அவர் முனிவர். கடைசியாக வந்து ஒரு மாடு மேய்க்கிற காட்சி போல் முருகன் வந்து உனக்கு தான் அப்பா அம்மாவே இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு கருத்து சொல்லுவார். அவருக்கு ஒரே வருத்தமாயிடும். ஓ, எனக்கு அப்பா அம்மாவே இல்லையே, ஐயோ அப்படின்னு போய் உட்காந்துவார். அப்போ வந்து இறைவன் வந்து தான் எனக்கு சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியல. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் ஏதாவது ஒரு சூழலில் அந்த தனிமை நமக்கு சிரமப்படுது. அதனால் ஒரு குழுவாக இருந்து செயல்படுதல். இந்த பெண்ணடியாரெல்லாம் எப்படி போகிறாங்க மாணிக்க வாசகர் பெருமை, ஒருத்தரை ஒருத்தி எழுப்பி கொண்டே சென்று குழுவாக சென்று நீராடுதல். பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படிமை. இப்போ அந்த திருக்கூட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த திருக்கூட்ட சிறப்பு என்றே நம்முடைய சேக்கிழார் பெருமான் அடியார்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் வகுத்திருக்கிறார். அதற்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும். அதில் புதிதாக வந்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், பழைய அடியார்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் அது சரியாக போகும். இந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த தொண்டர்கள்லாம் எவ்வளவு அன்போடு இறைவனை போற்றுகிறார்கள். எனவே இந்த பெண் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி முதல் மார்கழி தொடங்கியாச்சு. இன்றைக்கி நாம் இனிமேலாம் பெருமாள்கிட்ட தான் 30 நாளும் அது விடாமல் காலையில் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி தான் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ என்னுடைய பாசம் முழுக்க இறைவனுக்கே என்னுடைய அன்பு என்று அவள் சொல்லுகின்ற நிலையிலே அந்த வைகறை பொழுது என்பது அது இறை வழிபாட்டுக்குரிய காலம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் நமக்கு அறிவு சரியாக கான்சன்ட்ரேட்டாக இருந்து அந்த சரியாக செயல்படும். அந்த நேரத்தை இறைவனுக்கு பயன்படுத்தல் அந்த அன்றைய நாள் முழுக்க சிறப்பாக அமைந்துவிடும். அடிப்படையாக அந்த விடியற்காலை பொழுது மிக அது சரியாக பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்திலேயே விடியற்காலை எழுவது ஒரு சிலர் தான், குறைந்தபட்சம். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 3% இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்த மக்கள் தொகையில் விடியற்காலையில் அந்த காலத்தில் மொத்தமே எல்லாருமே எழுந்திருப்பார்கள். இப்போ இந்த கால சூழலில் அப்படி ஆகுது. இரவு தூங்குவதற்கு லேட்டாக ஆகிறதுல காலையில் எழுவதற்கு தாமதமாகுது. இப்போ அந்த காலை வைகறை பொழுது மிக ஒரு இறைவனுக்கு செயல்படுத்த வேண்டிய அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டி நாம் வழிபடுகின்ற காலம் உண்டாகவே ஆமாம் காதல் செய்து உய்மின். எனவே அந்த காலம் இந்த புலர்காலை மிக அற்புதமான நிலை. உடல் ஆரோக்கியத்துக்கும் சிறந்தது, உயிருக்கும் சிறந்தது. இந்த உயிருக்காக தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். இந்த உயிர் பண்பட வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும் என்று தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார் இறைவன். பக்குவம் அடைவதற்கு பயன்படுத்தாமல் நாம் வேஸ்ட் ஆக்கிட்டோம்னா திருப்பி வாங்கிக்குவார். அவர் அது கொடுத்த பொருளை வாங்கும் பொழுது தான் தெரியும் இந்த பொருள் நமது இல்லை அப்படின்னு. அது வரைக்கும் புரியாது நம்மளுக்கு. இந்த கருவி கரணங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? ஆமாம், நாம் குடியிருப்பது வாடகை வீட்டில். சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீடு அது திருக்கைலாயம். அங்கு பெருமான் திருவடி தான் உண்மையான இந்த ஆன்மாவிற்குரிய சொந்த வீடு. எனவே இப்படி இறைவன் மேல் பற்று வைப்பதாக கூறி இறைவன் இறங்கி வந்து அருள்பாலிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நான் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். பேசும்போது எப்போது போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையும். அப்போ இறைவனுடைய அருளை உணர்ந்து அவனுடைய அருளில் தோய்வதற்குரிய காலத்திலே இன்னும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறியே என்று அந்த முதல் பாடலில் போதார் அமளியின் மேல் அப்படின்னு குறிப்பிட்ட அவர் இதில் போதார் அமளிக்கே என்று அந்த படுக்கைக்கே உன்னுடைய நேசம் வைத்து விட்டாய் என்று இந்த நம்முடைய அப்பர் சுவாமிகளும் இந்த உடல் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது இறைவனுடைய திருவருளை வணங்குவதற்காக. திரு அங்கமாலை என்றே ஒரு அருமையான பகுதி. அதில் இந்த உடல் முழுக்க அப்படியே இறைவன் இந்த அங்கத்தையே இறைவனுக்கு மாலையாக போடுவது போல பாவித்து பாடியிருப்பார். இந்த அங்க மாலை என்ற பெயர் இந்த
உடல் முழுக்க அவனுக்கு தொண்டு செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஞானிகள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. உலகியல் நிலையில் இருக்கும் பொழுது இது தொண்டுக்காக இல்லை, இது எனக்காக என்று நினைத்து கொள்வோம். இந்த உடம்பு எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய அப்பர் சுவாமி நிறைய பாட்டு பாடியிருக்கார். திருமறைக்காடு பதிகம் ஒன்று ஒரு பாடல், திருமறைக்காடு பக்கம் 353. இந்த உடல் நிலையாமையை, யாக்கை நிலையாமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 353 4வது பாடல். நேற்று கூட நம்ம ஆசிரியரையா சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னாங்க, மயான வைராக்கியம் என்று ஒன்று சொன்னார். இப்போ மயானத்தில் முடிவெடுப்பாங்களாம், இனிமேல் நாம் சரியாக இருக்கணும் அப்பா, இனிமேல் இந்த வாழ்க்கை, இந்த உடம்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா, சரியாக பயன்படுத்தணுன்ட்டு அந்த இடத்த விட்டு நீ வந்து தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா சரி, அது இறைவன் மறைச்சிடுவார் உடனே. அந்த வைராக்கி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார். இது மொத்தமாக ஒரு நாளைக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதுக்கு தான் திருச்சதகம். திருச்சதகத்துக்கு பக்தி வைராக்கிய விசித்திரம் என்றே அதுக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. திருச்சதகம் அவ்வளவு, அந்த 100ஐயும் பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படும். அப்படி ஒரு விதவிதமான ஒரு பகுதி நம்முடைய திருவாசகம். 353 4வது பாடல், கால் கொடுத்து. எப்படி 2 கால் கொடுத்து 2 கை, எப்படி ஒரு குடிசை வீட்டுக்கு, இப்போல்லாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்க்ரீட்டில் கட்டுறதால நமக்கு அது தெரியறதில்ல. குடிசை வீடு கட்டினீங்கன்னா நம்ம உடம்பு போலையே இருக்கும். 2 கால் நட்டு அதுக்கு உடனே மேலே கழிகள்லாம் வச்சு அதுக்கு மேலே அந்த கூரையை மேய்வார், இந்த புல் வைத்து. அப்படி இந்த உடம்பை இறைவன் படைத்து கொடுத்துருக்கிறார். எனவே அதுக்குள்ளார என்ன பண்ணாரா, உயிரை முதல்ல வச்சாரா, உடம்பு முதல்ல வச்சாரா அப்படின்னா, மால் கொடுத்து ஆவி வைத்தார் அப்படின்னு ஒரு பாதுகாப்பாக ஒரு உருவாக்கி அதுக்குள்ளே உயிரை கொண்டு போய் வைக்கிறார். இதை எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுப்பார். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, அதை எடுப்பதற்கு முன்பு அந்த இறை அருளை பெற்றுவிட வேண்டும். அதற்குத்தான் இந்த உடல் என்று நம்முடைய அப்பர் சுவாமி நிறைய இடத்துல இது போல் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த உடம்பை பற்றி, அது நிலையில்லாத உடல், இதை வைத்துக்கொண்டு ஏன் காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறீர்கள், உடனேயே இறை அருளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நிறைய பாடல்கள். எனவே இந்த உலக வாழ்வு இன்றியமையாத ஒன்றுதான். ஆனால் அதனை கொண்டு இறை அருளை பெறுவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். நமக்கு இந்த சமணர்களை பற்றி சொல்லும் பொழுது திருஞான சம்பந்த சுவாமி திருக்கோளிலி பதிகத்தில் சொல்லுவார், நாலாய போகாமை பதிகம். அதில் ஒரு கருத்து சொல்வார். இப்போ நமக்கும் இதுபோல் உலக நிலையில் பல சமயங்கள் நம்மை சுற்றி இருக்குது. எத்தனையோ சமய கருத்துகள். நாம் என்ன பண்ணுவோம், எல்லாத்துலேயும் இருக்கிற நல்லதை எடுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதில் எதையாவது ஒன்று பின்பற்றினாங்கன்னா அந்த வழியில் போயிடும். இப்போ திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒவ்வொரு பதிகத்திலையும் என்ன பண்ணுவார், அந்த 10வது பாடலில் சமணர்களை பற்றி குறிப்பார். குறிக்கும் பொழுது அவங்க பேசுறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அறிவுறுத்துவார். ஒவ்வொன்றிலையும் ஏன் அவங்க சொல்கிறத ஒரு கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறதே சரின்னு ஆன்மா நம்பிடும்.
திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய வளர்ந்து வருகின்ற காலத்தில் அவர் குழந்தை பிராயம், அப்போ சரியான நேரம், அப்போ அந்த சமண சமயம் சார்ந்து விடுகிறார். ஏன் சார்ந்து விடுகிறார்னா, அவங்கெல்லாம் எங்களுக்கும் முக்திக்கு போகிற நெறிதான் அப்படின்னு அறிவித்து கொண்டே செல்கிறார்கள். உடனே இவருக்கு பிடிச்சு போகுது, அதை பின்பற்றுகிறார். அதுக்கு ஒரு காரணம் சேக்கிழார் பெருமான் சொல்வார், இறைவனுடைய அருள் இல்லாத காரணத்தால் அவர் அதற்கு சென்று விட்டார்னு சொல்வார். இப்போ நமக்கு அருள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கே தெரியாது, நாமெல்லாம் நினச்சிக்கிறோம் நமக்கு வினை கணக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். எவ்வளோ நான் அடியேனே பார்த்து ஒரு சைவ சமயத்தில் மிகப்பெரிய ஆள், அவருடைய சிறப்பை சொல்லவே முடியாது. அவர் வாழ்ந்த வீடு இப்பொழுது பாழடைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நமக்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, அவரும் சரியாக வாழ்ந்தவர் தான், ஆனால் என்னன்னே தெரியாது. இந்த வினைகள் இந்த கணக்கில் இப்போ ஒரு சிலருக்கு அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும், பரம்பரையாக தொண்டு செய்துகிட்டே இருப்பாங்க. ஒருவர் யாராவது ஒருத்தர் பிழை செய்தால் அடுத்ததுலேயே குறைஞ்சி போயிடும். அது இறைவன் எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது. எனவே இந்த கணக்கு யாராலாவது மாற்ற முடியுமா அப்படின்னா, அந்த கணக்கை மாற்றுவதற்கு ஒருவரும் ஆள் இல்லை. ஏன்னா நமக்கு அக்கௌண்டன்ஸ் ஃபுல்லாக இறைவனுக்கு அவர் ஒருத்தரே தான், அவர் ஓன் அக்கௌண்டன்ட் தான், ஆள் வைக்கிறதுலாம் இல்லை. அப்போது இந்த எழுதும் கீழ்கணக்கு எண்ணம்பரீசனை என்று அவர்தான் கணக்கு பார்த்து வைக்கிறார். ஆன்மாவுக்குரிய அனைத்து கணக்குகளும் பெருமான் கையில் உள்ளது. அதனால் எங்கேயும் தப்பவே முடியாது. சார் நான் இங்கேருந்து அமெரிக்கா போயிடலாமா? இல்லைப்பா, அங்கே ஒரு டாக்டர் வச்சுருப்பார் ஊசி போடுறதுக்கு, அவன் இங்கே இருந்தால் வேறு தினைக்கு மாத்திரை மருந்து சாப்பிட சொல்கிறாங்க, ப்ளீஸ் என்னை வேறு இடம் எங்கன்னா மாற்றினா அங்கே இன்னொருத்தரை வச்சு மருந்து கொடுப்பார். அவருடைய நோக்கம் ஆன்மா தூய்மை பெற வேண்டும். இந்த ஆன்மா தூய்மை பெற வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். அதனால் குழந்தைங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அங்கேயும் படிக்க வைப்பாங்க. இங்கேயும் இதே தானா அப்படிங்க வேண்டியதான். ஆம், எந்த பிறவிகளாக இருந்தாலும் நமக்கு உண்மையிலே இந்த பிறவி மண்ணுலக வாழ்க்கை, இந்த மாதவன் செய்த தென்திசை புண்ணிய பூமி. எனவே வெளியிலே இருக்கிற சமயத்தவர்கள், வேற்று நாட்டவர்கள்லாம் விரும்பி வழிபடக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிறப்பு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிற இடத்துல நாம் ஏன் இவ்வளோ பெரிய செல்வந்தர் நம்முடைய அப்பா இருக்கிறார், இறைவனுடைய குழந்தைகள். எனவே நாம் அந்த அனுபவத்தை பெறலாம். எனவே இந்த சமணர்கள் இதை எதுக்கு காலை நேர பொழுதிலே ஈசனையே ஏத்துமென்கள் என்று நம்முடைய திருஞான சம்பந்தருடைய திருவாக்கில் 546வது பக்கம் 546 திருக்கோடிலை பதிகத்தில் 10வது பாடல். இப்போ புற சமய நெறியாளர்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பெருமானை ஏற்றுதல், இது இன்றியமையாத ஒன்று, வாழ்வதற்கு மிக முக்கியமான. 546 10வது பாடல் பாடுங்க. தடுக்கமர் நாளாய போகாம இல்லை, அதுதான் தடுக்கமரும் 10வது பாடல் 10.
சிவபெருமானையே ஏத்துமென்கள், ஈசனையே ஏத்துமென்கள். ஈசனை ஏத்துமென்கள் இல்லை, ஈசனையே அப்படின்னா ஒரு ஏகாரம், பெருமானை வழிபட்டால் போதும் அப்படின்னு இந்த ஈசனையே. அப்போ இந்த இடுக்கல் வருகின்ற மற்றவர்கள் மொழிகளை கேளாதீர்கள். ஏன் அப்படின்னா அது மீண்டும் பிறப்பை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் அறிவுறுத்துகின்ற அற்புதமான பாடல். உங்களுக்கு என்ன சார் வேணும்? சார் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும், நோ ப்ராப்ளம், திருக்கோயிலில் பெருமான் அருள் செய்வார். சார் எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும், எல்லாத்துக்கும் அருள் உண்டு. இங்கே அந்த கடைசி பாடலில் பார்த்தீங்கன்னா, நம்பனை நல் அடியார்கள் நாமுடை மாடென்றிருக்கும் கொம்பனையால் பாகனலில் பொழிலியும் பெருமானை வம்பமரும் தன்காழி சம்பந்தன் வன் தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசன். இப்போ இறையருள் பெறும். இந்த பாடல்லையும் கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோழிலியம் பெருமான். இப்போ உங்களுக்கு என்ன வரம் வேணும்? எல்லாத்தையும் யாராலையும் கொடுக்க முடியாத வரத்தை கொடுப்பார். இதுக்கு மேலே என்ன சார் வேணும் என்று அந்த பெருமான் தான் உண்மையிலேயே, அவருக்கு வரதன்னே பேர். யாருக்கு? சிவபெருமான். அவர் கொடுக்க முடியாததை யாராலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானை காலை பொழுதிலே வழிபாடு செய்து நாங்கள்லாம் பாடிக்கிட்டு வரோம், என்னவா தூங்கிக்கிட்டு இருக்கிற என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். பேசும்போது இப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தினையும். இப்போ நம்மளுடைய நினைவு, பேச்சு, நம்முடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இறைவனையே வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த வேலை சமைச்சிக்கிட்டே இருந்தால் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். துணி துவைச்சிங்கன்னா பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடலாம்? தேவாரம் தான். அப்போ இந்த பாடல்களை எப்படி பாடுதல்? ஒரு 10 பதிகம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படி மாற்றி மாற்றி எப்போ வேணாலும் வண்டியை ஓட்டிக்கிட்டே பாடிக்கிட்டே போயிடலாம். அடுத்த ரோட்டில் திரும்பிடக்கூடாது, உங்கள் ரோட்டில் கரெக்டாக திருப்படும். பாடிக்கிட்டே போய் ஐயா கூட சொல்லுவார். நாங்கள் கூட நேற்று அப்படி தான் பேசிக்கிட்டே போனால் ரோடை விட்டுட்டு அடுத்த ரோடுக்கு போயிட்டோம். அந்த மாதிரி மாறிடும். அப்போது திருஞான சம்பந்த சுவாமிகள் இதுக்கு ஒரு அருமையான பதிகம் கொடுத்துருக்காரு. இடரிடம் தளரினும் பதிகம். இந்த பதிகத்தை சரியாக ஒருவர் நாள்தோறும் பாடிட்டிங்கன்னா உங்களுக்கு இறை நினைப்பு மறக்கவே மறக்காது. நமக்கு உண்மையிலே இறைவன்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வரம், ஆளாளுக்கு ஒரு வரம் கேட்போம் இல்லையா? உண்மையான வரம் எது அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான் நமக்கு, அந்த பாட்டி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அது இரவாத என்பர். அதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மறவாமை என்ற ஒரு. இந்த மறவாமை மட்டும் ஒரு ஆன்மாவுக்கு இறைவன் கொடுத்துட்டா அதை விட சிறப்பு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மறவாமை ஒரு ஆன்மா அவ்வளவு கடினம். நீங்கள் வேணால் இப்போ நம்ம பாடம் கேட்குற வரைக்கும் பெருமானை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சிங்களேன், பிரசாதம் விநியோகம் வந்துருச்சுன்னா மறந்துடும். சார் இன்றைக்கி சுண்டல் தாடா, நேற்று லெமன் ரைஸ் இருந்தது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். பெருமான் மறைஞ்சிடும். அது இதுக்கு திருமூலர் ஒரு காரணம் சொல்வார், ஒரு அருமையான காரணம். அது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். சிவபெருமானை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா உலகம் தெரியல, உலகத்தை பார்த்தோம்னா சிவபெருமான் தெரியல. இது எப்படி இருக்குது? ஒரு மரம், அழகான யானை பொம்மை, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகான, பார்த்து தத்ரூபமாக ஒருத்தர் செதுக்கியிருக்கிறார், ஒரு சிற்பி, ஒரு தச்சர். அந்த யானையை பார்த்த உடனே என்ன சார் இப்படின்னா அவ்வளோ அழகாக ஒரு யானை. நான் கூட மார்த்தள்ளியில் ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோருக்கு முன்னாடி ஒரு யானை வச்சுருக்காங்க. உண்மையில் நிஜ யானைன்னே நினைக்கணும். நீங்கள் நிஜமான யானைன்னு நினச்சிருக்கேன். அது தும்பிக்கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நிஜமான ஒரு வேலை வச்சுட்டாங்களோன்னு பார்த்தா பொம்மை, அது பேட்டரி வச்சு, அதுபோல் அது நிஜமாகவே இருக்கிற மாதிரி தோணும். அவ்வளவு அழகாக செய்திருக்கிறார். இது இந்த யானை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா அது, ஆனால் அதில் மரம் தெரியல, அவர் யானை மட்டும் தெரியும். ஒருத்தர் இன்னொருத்தர் வரார்,
சார் இது என்ன சார், டீ கூட்டா ரோஸ் வுட்டா அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு யானை தெரியல, என்ன தெரியுது? மரம் தான் தெரியும். உலக பொருள்களை காணும் பொழுது நம்முடைய அறிவு உலக பொருளை மட்டுமே பார்த்ததுன்னா சிவம் மறைஞ்சிடும். எல்லாத்துலேயும் சிவத்தை பார்க்கின்ற பக்குவம் வந்துவிட்டா எல்லாம் சிவமாக தெரிஞ்சிடும். எல்லாம் சிவனென நின்றாய் போற்று, எரிசுடராய் நின்ற இறைவா போற்று. இப்போ அந்த சுடரில் சிவம் இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த சுடரை ஏற்றும் பொழுது நமச்சிவாய மந்திரம் சொல்கிறோம்? ஆமாம், சோதியே சுடரே. அப்போ நல்லக விளக்குது. இப்படி அதை நம்முடைய தேவாரம் பாடுகிறது. அப்போ இறைவனை மறவாது நினைப்பதற்கு நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் அற்புதமான பாடல். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் வாழினும் சாவினும், இப்படி கூட சொல்லுவாங்களா? சாவில் யாராவது மறக்காமல் இருக்க முடியுமான்னா மறந்ததால் தான் சாவு வரும். மறக்கலைன்னா சாகுறார். பெரும்பாலும் வருகின்ற நேரம் சாமி மறைத்தல் தொழில் செய்திருவார். எனவே இந்த அற்புதமான ஒரு பதிகம் ஒரு பாடல் பாடலாம். நமக்கு திருஞான சம்பந்தர் திருவாக்கில் இடரினும் தளரினும் பதிகம் பக்கம் 336. நனவினும் கனவிலும் நம்பா உன்னை 336 மூன்றாவது பாடல். 336 மனவிலும் வழிபடல் மறவேன், எந்த நிலையிலும் வழிபடுவதை மறக்கவே மாட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சிங்களா, சாமி ஞாபகம் வரணும், அவரை சொல்லணும். தண்ணி குடிக்கிறீங்களா, ஆணைக்கு ஆண்டாலும் ஞாபகம் வரணும். அப்புறம் சோறு போடும்போது என்ன வரணும்? அரிசி, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். தட்டு எடுத்து வச்சா சாமி ஞாபகம் வரணும், தூங்கினா ஞாபகம் வரணும், எழுந்தால் வரணும். இப்படி அது மறவாமையை பெறுவதற்கு ஒரு அற்புதமான பதிகம்னா அது இடரினும் தளரினும் பதிகம் தான். நமக்கு இடர் வந்தாலும் மறந்துடுவோம், தளர்வு வந்தாலும் மறந்துடுவோம். ஆனால் திருஞான சம்பந்த சுவாமிகள் எந்த நிலையிலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆணித்தரமாக சொன்ன பதிகம். அதான் மூன்றாவது பாடல் பாடுங்க. நனவினும் கனவினும், நனவினும் கனவினும். 336 மூணாவது பாடல். நனவினும் கனவினும் நம்பா உன்னை, நனவினும் கனவினும் நம்பா உன்னை, நனவினும் வழிபடல் மறவே நம்மான், மனவினும் வழிபடல் மறவே ஒரு பதிகம். இந்த பதிகம் வீட்டுக்கு போனீங்கன்னா முழுமையாக படித்து பாருங்கள். ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு எப்பெல்லாம் தளர்வு வருமோ அந்த நேரத்தில் இறைவனை நினைக்க சொல்லி கொடுத்துருப்பார். பேரிடர் பெருகிவோர் பிணிவரினும், இப்போ பேர் இடரே மறந்ததால தான் வரும். யாருக்கு இடர் வரும்னா இறைவனை மறந்தவர்களுக்கு இடையூறு வரும். மறவாது இருப்பவர்களுக்கு இறைவன் அருள் எப்பொழுதும் உண்டு. எல்லாரும் தண்ணீரில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தால் அவருக்கு மட்டும் ஒரு லைஃப் போட்டு வந்து நிற்கும். அது இறைவன் அது திருவாசகத்தை மாணிக்க வாசகர் அருளால் கொடுத்துருவார். அது நம்ம தெப்பம் போல் கரை சேர்த்து விடும். அப்படியே இறைவன் அருள் தான் ரொம்ப முக்கியம். திருவருட்பயன் என்ற சாத்திர நூலிலே அருளில் பெரியது அகிலத்தில் இல்லை என்று நம்ம உமாபதி சிவனார் சொல்வார். இந்த அருள் தான் நாம் பெற வேண்டிய பொருள். இறைவனோட ஏதாவது வரம் கேட்டால் என்ன மொத்தமாக நம்ம வாழ்க்கை முழுக்க சரியாவதற்கு ஒரே ஒரு வரம்
உன்னுடைய அருள் வேண்டும். அந்த இறைவனுடைய திருவருளை தான் நாம் வேண்டி நிற்க வேண்டும். எனவே இப்படி இருக்கின்ற நிலத்தில் இந்த நேரத்தில் நீ இப்படி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறியே, நேசமும் வைத்தனையோ நேரிடையீர் என்று அந்த கன்னி பெண்கள் அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு, பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், அது வயது காலத்தில் வயது பெண்ணாக இருக்கும் பொழுது முழுக்க அலங்காரம் செய்துக்குங்க. தலைவாரி பூ அந்த சூடிக்கொண்டு அணிகலன்களையும் வளையல்கள்லாம் விதவிதமாக அணிந்து கொள்வார்கள். அப்படி ஒருத்தர் அணிந்து கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்போ அவளை எழுப்பும் பொழுது, என்னம்மா தூங்கிட்டு இருக்க, உன் பாசமெல்லாம் இந்த படுக்கைக்கு வச்சுட்டியான்னு நான் சொன்ன உடனே அந்த பெண் சொல்கிறா, இந்த சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருளும் பெருமான். எனவே இந்த நேரத்திலேயே இதெல்லாம் பேசுறது. இப்போ இறைவனை பொழுது பாடக்கூடிய காலம் அல்லவா. அப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், நாம் எல்லாம் சரியாகவே செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் நினப்பு இருக்கும். நான் எதை செய்தாலும் சரின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒவ்வொருவரும் அப்படி நினப்பு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அடுத்தவர்களை கேட்கும். அவர் சொல்கிறார், நம்மளுக்கு சொல்கிறார், ஆளாளுக்கு மாற்றி சொல்லிக்கிறோம். இது திருநாவுக்கரசு நாயனாருக்கு இதை நினச்சா ஒரே சிறப்பாக வருது. அவருக்கு எப்படி வருதுன்னா, நான் பண்ணுறது பெருமாளுக்கு தான்ப்பா தெரியும். ஒரு சிலர் இதை ஒத்துக்குவோம். யாராவது நம்ம பெரும்பாலும் நான் தவறு செய்தேன் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா, யாராவது ஒருத்தர் தான் ஒத்துக்குவாங்களே ஒழிய பெரும்பாலும் நான் செய்தது தவறு இல்லை, அதுக்கு உரிய சாக்கு போக்குகளை தான் சொல்லுவோம். பெருமான் சொல்கிறாரு, நான் பாட்டுக்கும் அவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேலையை செய்கிறேன். கடைசியாக பார்த்தா கூடவே ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இன்விசிபிள், அதை நம்ம என்னவா ஆமாம், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு தலைவர் இறைவன். அது எதான் நமக்கு சிசிடிவி கேமரா கண்காணி என்று பெயர். திருமூலர் அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், கண்காணி. இப்போ நாமெல்லாம் இங்கே கண்காணி கேமரா வச்சுருந்தா அப்போ அங்கே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. நம்மளை ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, ஆகுதாங்கய்யா சரி. ஆனால் பெருமாள் வச்சுருக்கிற கேமராவுக்கு வந்து கேமராவே தெரியாது. அதான் ப்ராப்ளம். இப்போ உண்மையிலேயே அவர் சிவபெருமான் வந்து இங்கேப்பா உணவுத்து படத்தில் ஒரு கேமரா ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. மக்கள்லாம் இப்போ வெளிநாடுகளில் தான் அப்படி தான் வாட்ச் பண்ணுறாங்க. அதனால தான் இரவு 12 மணி கூட சிக்னலில் வண்டியே இல்லைனாலும் அவங்க போக மாட்டாங்க, கிராஸ் பண்ண மாட்டாங்க. மறுநாள் எல்லாம் ஃபைன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி இங்கே வந்துச்சுன்னா எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. இறைவன் கணக்கு எப்படின்னா விட்டு பிடிப்பார். அது கேமரா எங்கே இருக்குதுன்னு தெரியல, பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குதுங்கிறார். அந்த கேமரா வந்து இன்விசிபிள் கேமரா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் கண்காணி என்று ஒரு அருமையான பெயர் வைப்பார். சிவபெருமானுக்கு கண்காணி என்று பெயர். கண்காணித்து கொண்டே இருக்க. இந்த குழந்தைங்க ஓடிச்சுன்னு வச்சிங்களா, அம்மா இங்கே நின்று வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது எங்கே போதும் பார்த்துட்டே இருக்கும், உடனே கூப்பிடும், டேய் அப்படிங்கும். அப்படி இறைவன் வந்து நம்மளை எப்போ 24 மணி நேரமும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்படி நாமெல்லாம் செய்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம பணி செய்கிறோம், இறை பணி செய்கிறோம், எத்தனையோ பிழைகள் செய்கிறாங்க. பெருமான் வந்து இதை பார்த்து கொண்டே இருப்பதை நம்முடைய அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுகின்ற ஒரு பாடல் 482 அப்பர் தேவாரத்தில், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய், அவராக கள்ளத்தொண்டு செய்வார், அவர் உண்மையான தொண்டு செய்தவர், ஞான நிலையிலிருந்து தொண்டு செய்தவர். எனவே திருநாவுக்கரசு நாயனார் தேவாரம் 482 3வது பாடல், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய். எப்படி பாடியிருக்கார், நான் செய்கிறதெல்லாம் கள்ளத்தொண்டுங்கிறார். நான் சரியாவா செய்கிறேன், நான் என்னென்னவோ பண்ணுறேன், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. ஏன் கொஞ்சம் அந்த மடத்துக்கு பின்னாடிலாம் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுங்கய்யா அப்படின்னா, முன்னாடி இருக்கிறதெல்லாம் கூட்டி விட்டு பின்னாடி வந்து யார் பார்க்க போகிறாங்க, யாரும் பார்க்க போகிற சும்மா தானே கிடக்க போகுது, அதையா கூட்டிகிட்டுன்னு விட்டுட்டு போயிட்டார். பார்த்தா கணக்கு அங்கே தான் எழுதி வச்சிருப்பார்.
யாரும் பார்க்கலன்னு பார்த்தா கடைசியாக சாமி கணக்கு பார்த்து வச்சிருக்கிறார். பின்னாடி அன்னைக்கு ஒழுங்கு திருமணத்தில் கூட்டலல்ல, ஆமாம் ஆமாம் கணக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னு அப்பர் சாமியுடைய வாக்கு ஒரு அருமையான பாடல். இதை சிந்திச்சோம்னா சாமி கூடவே இருக்கிறது தெரியும். நாம் எப்பெல்லாம் மனம் மாறும் பொழுது இந்த பாடலை நினைத்துக்கலாம். 482 மூணாவது பாடல் பாடுங்க. கள்ளனின் கள்ளத்தும் மாதிரி சிரிச்சாராம் விழுந்து விழுந்து. யாருமே பார்க்கல. இந்த குழந்தைங்க வீட்டில் ஏதாவது தின்பண்டம் வச்சிங்களேன், அம்மா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போச்சுன்னா அம்மா போயிட்டு எவ்வளோ நேரம் வரும், கொஞ்சம் நேரம் ஆயிரும்ல, அதுக்குள்ளே எடுத்துடலான்னு போய் இப்படி இப்படி பார்த்துட்டே போய் திறந்து எடுத்துட்டு நின்னா பின்னாடி அம்மா என்ன இப்படி இருக்கும். அந்த மாதிரி நான் செய்கிறதெல்லாம் சாமி பக்கத்திலே இருந்து பார்க்குறாங்க தெரிஞ்ச உடனேயே அப்படி விழா எலும்பு நோக சிரித்தாராம். இப்படி ஒரு பாட்டு அவர் அப்படியே உருகி பாடி இருக்கின்ற நிலை. இறைவன் எப்பொழுதும் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் என்று இந்த பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காலத்தில் நீ ஏசி இந்த காலத்தை வீணாக்க வேண்டாம், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ. இந்த இடத்தையே அதெல்லாம் இப்போ எப்படி பேசும், இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். எனவே நமக்கு கிடைக்கின்ற இப்போ திருவம்பாவை வகுப்பு வந்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் கதை பேசிகிட்டு இருக்கிறான்னு வச்சிங்களேன், ஏங்க இதுவாக பேசுறது நம்மளே சொல்லுவோம்ல. அதுபோல் இந்த பெண்ணடியார்கள் மேல் வைத்து, இந்த பெண்ணடியார்கள் என்பது நாம தான். இறைவனை நோக்கில் அனைத்து உயிர்களும் பெண்மை தன்மை உடையன. இப்போ ஆண் பெண் என்ற வேறுபாடு இப்போ எதுக்கு நமக்காக வைத்திருக்கிறார் இறைவனும். அந்த இப்போ இறைவன் ஆணா பெண்ணா? இறைவன் ஆணா பெண்ணா? ஆணாய பெண்ணாகி வடிவு தோன்றும் இல்லையா? ஆணாகவும் இருப்பார், பெண்ணாகவும் இருப்பார், அலியாவும் இருப்பார். ஆணும் பெண்ணும் கலந்த நிலை இருப்பார். அண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது ஆணும் பெண்ணும் கலந்த வடிவம் வந்தால் தான் ஜோதியை ஏற்றுவாங்க. இரண்டு நிலையும் கலந்த நிலை இறைவன். அதான் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் பாடலில் வரும். எனவே அற்புதமாக இப்போ நம்ம ஆண் என்றால் அவங்கள்ட்ட பெண்மை தன்மை இருக்கும். ஆண்மை தன்மை மிகுந்திருந்தால் ஆண். இப்போ பெண்ணுக்குள்ள ஆண் இருக்கும், அவங்கள்ட்டையும் ஆண் தன்மை இருக்கும், அங்கே பெண்மை அதிகமாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இறைவன் அப்படி தான் படைத்து அது ஒரு நமக்கு நோக்கத்திற்காக இந்த ஆன்மா பக்குவம் பெறுவதற்கு இப்படி ஒரு கருணை செய்கிறார். எனவே இப்படிப்பட்ட காலத்தில் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ. இந்த நேரத்தில் நீ ஏசி கொண்டு இருக்க வேண்டாம். பூசும் மலர்பார் விண்ணோர்கள் ஏற்றுதல். இப்போ விண்ணவர்களெல்லாம் வந்து பூஜை பண்ணாங்கன்னா அவர்கள் எதற்காக வழிபாடு செய்வார்கள் என்று மணிவாசல் பெருமனே கூறுகிறார். அவங்கெல்லாம் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும், சாமி இன்னும் ஒரு 100 இயர்ஸ் ப்ளீஸ், என்னுடைய வயசை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்களேன், அதுக்கு எதாவது மருந்து இருக்குதா, இப்படி தான் அவங்க வழிபாடு இருக்கும். ஆனால் அடியார்கள் என்னென்னா, அவங்க சாமி என்னை சீக்கிரமாக உன் திருவடிக்கு அழைத்து கொள்ள, இந்த உலக வாழ்க்கை ஒரே கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனவே இந்த அன்பர்கள் வழிபாடு செய்வது எந்த எதிர்பார்ப்புமின்றி வழிபாடு.
இந்த இப்படிப்பட்ட நமக்கு இறைவன் எளிமையாக வந்து தருகிறார். அதாவது நம்ம அப்பர் சாமிகளும் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுது. அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, இவர்கிட்ட எதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ போடும் போதே நம்ம இன்னைக்கு இப்படி செய்வோமா, சாமிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இன்னைக்கு அந்த ஆள் வறுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பெருமானுக்கு ஒரே சிரிப்பு வருமா. பூஜை பண்ணுறியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்போ பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர். சாமி சிரிச்சிக்கிட்டே பக்கத்தில் நிற்பாராம். ஏடா நீ வழிபாடு செய்கிறேன்னு இப்படி ஒரு பாவலா காட்டிக்கிட்டு. இப்படி அந்த பெருமான் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கின்ற நிலை. அதுதான் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியம். அப்பர் சாமியை அனுபவித்து அது எப்போ மனசில் வேணுமா, நெக்கு நெக்கு நினைந்து நினைந்து உருகுதல். நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். இதுதான் அப்பர் சாமியுடைய வாக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். நம்முடைய ராமலிங்க அடிகள் கேட்கின்ற ஒரு அற்புதமான வள்ளலார் பாடுகின்ற பாடல். எனவே இப்படிப்பட்ட அந்த திருவடிகளை நமக்காக அந்த பூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் நமக்கு கொடுப்பதற்காக வந்து பாருங்க. பின்னாடி அம்பலவான பெருமான் 4 பெருமக்களோடு காத்திருக்கிறார். இங்கே வந்து வேற ஏதாவது ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ அவரை பாடி பணிவோம், இந்த வரம் பெறுவோம் என்று இப்படிப்பட்ட அந்த பெருமான் அவனுடைய திருவடிகளை கொடுப்பதற்காக வந்து இங்கு காத்திருக்கின்றான். அந்த பெருமானை தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாக்கு அன்பாரியாம். நாங்கள்லாம் பெருமானுடைய அடியார்கள். இப்போ நம்முடைய கருவி கரணங்களை எல்லாம் யாரை பாடணும்? பெருமானையே பாடணும். இப்போ புறம் பேசலாமான்னா புறம் பேசக்கூடாது. வேறு ஏதாவது கதை பேசலாமா? வேணாம் சார் ப்ளீஸ். இந்த 30 நாளாவது நீங்கள் பயிற்சி. என்ன பயிற்சி? திருவம்பாவை நம்ம பெரிய பாடுவார். இன்றைக்கி 2வது பாட்டாக பாசம் பறஞ்சு வதிங்கன்னா முழு பதியும் பாடுறதில்ல. இன்றைக்கி நாள் முழுக்க பாசம் பறஞ்சு வதிக்கே தான் தொடர்ச்சியாக. ஒரு எத்தனை முறை பாடுவாருங்க? நீங்களாம் கூடவே இருந்தவங்க. ஒரு ஊர்வலம் வந்தால் முழுக்க அந்த ஒரே பாடலையே திருப்பி பாடுவாராம். அந்த அம்மா சொல்கிறாங்க இரவு வரைக்கும். இன்னைக்கு இரவு 9 மணி வரைக்குமே இன்னைக்கு அதே ஒரே பாட்டு. அப்போ நாக்கு அவரையே பாடணும். நம்ம குழைத்த பத்தில் 33ல் 5, 33ல் 5வது பாடல். இறைவன் கொடுத்த இந்த கருவி கரணங்கள் இந்த நாம் எங்கே தொடக்கம் அப்படின்னா நாக்கு தான் தொடக்கம். மூச்சு காற்று போல இன்றியமையாத ஒன்று சொல். இந்த சொல் சரியாக இருக்கணும். கூறும் நாவே முதலாக. கூறும் நாவே முதலாக. கருவிகரணங்களும் ஒன்றுது. நீ கொடுத்த பொருளை கொண்டு நான் வேற ஏதோ செய்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கொடுத்தது அவர் தான் கடன் கொடுத்துருக்கிறார். இதை வாங்கி கொள்வதற்குள் இந்த பொருளை அவனுக்கு உரியதாக ஆக்க வேண்டும். இந்த உயிர் அவனுடைய அடிமையாக ஆக்க வேண்டும்.
எனவே தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பாரியாம். இப்போ நாம் இறைவனுக்கு அன்பராக இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, சண்டேச நாயனாருடைய புராணத்தில் அவர் ஒழுங்காக பூசை பண்ணார். சாமி என்ன பண்ணார், உச்சி மோந்து கட்டி தழுவி அவருக்கு தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலையை வாங்கி அப்படியே எடுத்து சூட்டினார். அற்புதமான ஒரு ஒரு அன்பு நிலை. கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா அந்த காட்சி பார்க்கலாம். திருக்கோயில அற்புதமாக இந்த பக்கம் இந்த சூட்டுகின்ற காட்சி அருமையாக கோயில் வெளியில் பண்ணியிருப்பாங்க. அண்டர் வீரானும் தொண்டர் தமக்கு பெரிய புராணத்தில் பாடல் எடுங்க, பக்கம் 153. இந்த பாடல் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம இறைவனுக்கு 153 56வது பாடல் சண்டேச நாயனாருடைய புராணத்தில் அவர் சரியாக பூவும் நீரும் கொண்டு சிவ வழிபாடு செய்தார். இறைவன் வந்து தன்னுடைய அந்த அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மேலேருந்து அவர் சூட்டியிருக்கிறார் கொன்றை மாலை, அதை எடுத்து அவருக்கு சூட்டி விட்டாராம். இதான் தந்தைக்கு உரியது. குழந்தையை தன்னுடைய மகனாக ஆக்கி கொண்டார். இது அன்பு வழிபாட்டில் 153வது பக்கம் 56வது பாட்டு பாடுங்க. அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு. அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு, அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாகி அழைத்து, அதிபனாகி அழைத்து ஆமுண்ட கலமோ, ஆமுண்ட கலமோ உடுப்பனமோ, உடுப்பனமோ சூடுவனமோ உனக்காக, உடுவனமோ உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோ, சண்டீசனுமாம் பதம் தந்தோ என்றே அவர் பொருட்களமுனிக்கு, என்று அவர் பொருட்களமுனிக்கு துண்டமணிச்சே சடை கொன்றை மாலை, துண்டமணிச்சே சடை கொன்றை மாலை, சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார், சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர் அதிபராக ஆக்கி, நாம் உணவு இப்போ நாம் சாப்பிட்ட தட்டில் யாருக்குன்னா சாப்பாடு கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம். அது இறைவன் கொடுத்தது சண்டேசருக்கு தான் கொடுக்குறார். கொடுத்துட்டு அதனால தான் இந்த சண்டேசன் என்ற பதம் அது ஒரு பதவி பொறுப்பு கொடுக்குற, தன் கூடையே வச்சுக்கிற. திருக்கோயில் சிவன் கோயில் அமைத்தால் சண்டேச நாயனார் கோயிலோடு தான் அமைக்க வேண்டும். அப்போ தான் பலன் உண்டு. ஏன் அப்படின்னா, இறைவனை வழிபாடு செய்து வலம் வந்து சண்டேச நாயனார்கிட்ட போய் கடைசியாக அவர்கிட்ட விண்ணப்பம் செய்தால்தான் முழுமை. இன்று வரை நம்முடைய அடியார்கள்லாம் கடைபிடிக்கின்ற ஒரு நிலை. எனவே அப்படி ஒரு அருமையான இந்த பெண்ணடியார்கள் எல்லாம் பெருமானுக்கே அன்பராக இருத்தல் என்ற ஒரு நிலை சண்டேச நாயனார் அவருடைய குழந்தையாக ஆக்கி கொள்ளுகிறார். அப்படி ஒரு அற்புதமான காட்சியோடு நாம் அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம். இன்றைய பாடல் பாடி நிறைவு
நாடியாரம்மான் புகழ்கின்ற நிற்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விடாது பெய்க மறிவளம் சுழற்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நத்தவங்கள் மல்க மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். என்னாருடைய சிவனே போற்றி.